மேட்டூர் அணையில் திறக்கப்பட்டுள்ள உபரி நீரால் காவேரிப்பட்டி, மந்தியான் திட்டு உள்ளிட்ட பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், இந்த பகுதியினுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கார்களா? அதுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? விஷ்ணு, மேட்டூர் அணையிலிருந்து திறக்கக்கூடிய தண்ணீரானது காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீரானது மேட்டூரிலிருந்து பூலாம்பட்டி, சிலுவம்பாளையம், காவேரிப்பட்டி, கல்வடங்கம், கோனேரிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளின் வழியாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பவானியில் சென்று கலக்கிறது. இந்த காவிரி கரையோர பகுதிகளில் பல இடங்களில் ஆறுகளில் அந்த ஆற்றக்கரையை கடந்து சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதனை ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மற்றும் வயல்வெளிகளிலும் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடமானது எடப்பாடி அருகே சிலுவம்பாளையம் அடுத்து இருக்கக்கூடிய காவேரிப்பட்டி என்ற பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் ஒரு 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதனால் முன்கூட்டியே இந்த பகுதியில் வெள்ளம் அதிகரிக்கும் பொழுது வீடுகளில் தண்ணீர் புகும் என்கின்ற காரணத்தினால் பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக அவர்களுக்கு முன்கூட்டியே வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்து அவர்களை மேடான பகுதிகளுக்கு தங்குமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அதனையொட்டி பெரும்பாலானோர் அந்த பேரூராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த நிவாரண முகாமில் சென்று தங்கியிருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு உணவு, உடை உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் வசிப்பவர்கள் அவர்களுடைய ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகளை எல்லாம் மேடான பகுதிகளுக்கு கொண்டு சென்று அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறது. அதே வேளையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை பொறுத்தவரை ஏராளமான சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். இந்த காவிரி கரையோர பகுதிகளை பொறுத்தவரை ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்பட்டிருக்கிறது. அதே போல் பருத்தியும் ஏராளமாக பயிரிடப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் மூழ்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சில ரொம்ப தாழ்வான பகுதிகளை பொறுத்தவரை அங்கு தென்னை மரங்கள் எல்லாம் கூட தண்ணியில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. இதனால் விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த வீடுகளில் தண்ணீர் புகுந்தது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கும் பொழுது இந்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிற ஏற்பாட்டின் மூலமாக பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை என்று சொன்னாலும் கூட மின்சாரம் இந்த பகுதியில் துண்டிக்கப்பட்டிருப்பது, அதனால் அதே போல் வீட்டில் உணவு சமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது போன்ற காரணங்கள் தான் என்றாலும் கூட இந்த விவசாயிகளுக்கு பொறுத்தவரை ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்டத்தை ஈடு செய்வதற்கு பெரிய அளவில் எந்த உதவிகளும் கிடைப்பதில்லை என்று தெரிவிக்கிறார்கள். மிக குறிப்பாக அடிக்கடி இது போன்ற வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதெல்லாம் ஆண்டுதோறும் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு தான் இந்த அளவுக்கு பெரிய அளவில் இந்த பகுதியில் எல்லாம் வெள்ளம் இந்த அளவுக்கு வந்திருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கான ஏற்பாடுகளையும் அதே போல் இந்த காவிரி கரையோர பகுதிகளுக்கு யாரும் செல்லாத வகையில் தடுப்புகள் அமைத்தும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக போதுமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். விஷ்ணு, தற்பொழுது அந்த பகுதி மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களில் இருக்கிறார்கள். கோகுல், தற்போது இந்த பகுதிகளில் மொத்தமாக எவ்வளவு குடும்பங்கள், எவ்வளவு மனிதர்கள் அங்க இருந்து வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களுக்கு தேவையானவை செய்யப்பட்டிருக்கிறதா? வருடம் இதுபோல் காவிரியில் தண்ணீர் வரும்போது இதே பிரச்சனையை அவர்கள் சந்திக்கிறார்களா? இந்த பகுதி மக்கள் இது குறித்து கூறும்போது ஆண்டுதோறும் காவிரியில் தண்ணீர் திறக்கும் போதெல்லாம் சற்று அந்த வெள்ள பாதிப்புகள் வந்தாலும் கூட இவ்வளவு அதிகமாக வந்ததில்லை என்று தெரிவிக்கிறார்கள். மிக குறிப்பாக 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டுதான் இவ்வளவு அதிகமாக தண்ணீர் வந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதாவது அந்த காவிரி ஆறு செல்லக்கூடிய வழி மிக பள்ளமாகவும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேலே வர வர மேடான பகுதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை மட்டுமே தண்ணீர் வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வயல்களில் எப்பொழுதுமே சேதம் ஏற்பட்டாலும் கூட இந்த பகுதியை பொறுத்தவரை வீடுகளுக்குள்ளெல்லாம்
தண்ணீர் புகுந்ததில்லை என்று தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கையாக அவர்கள் மேடான பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டாலும் கூட இந்த ஆண்டை பொறுத்தவரை தான் தற்பொழுது மிக அதிக அளவில் வீடுகளில் எல்லாம் வெள்ளம் சூழ்ந்து அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கே பரிசலில் செல்லக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. அந்த காவேரிப்பட்டியை பொறுத்தவரை ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு 30க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாக தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. அதே போல் அதன் அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் கூட தற்பொழுது தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி மக்களை பொறுத்தவரை தற்பொழுது மாவட்ட நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உரிய பாதுகாப்பில் இருக்கிறார்கள். விஷ்ணு, நன்றி கோகுல், களத்திலிருந்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக. காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்திருப்பதால் கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையத்தில் வீடுகள் மற்றும் விவசாய நிலங்களை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விஷ்ணு, அதாவது கரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து தற்போது வரை 2,16,000 கனஅடி வீதம் காவிரி ஆற்றில் தண்ணீர் வருகிறது. குறிப்பாக காவேரி, அமராவதி, நொய்யல் என 3 ஆறுகளும் இணைக்கக்கூடிய முக்கடல் என இணைக்கக்கூடிய அந்த திருமுக்கூடல் பகுதியில் தற்போது கடல் போல் காட்சியளிக்கிறது. 2 புறங்களிலும் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. தற்போது கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணையில் கிட்டத்தட்ட 98 மதகுகள் உள்ளது. இதில் 4.5 லட்சம் கனஅடி செல்லக்கூடிய அளவில் அணை உள்ளது. தற்போது 2,16,000 கனஅடி தற்போது வருகிறது. இந்த தண்ணீரே தற்போது 2 புறங்களிலும் கரை புரண்டு ஓடுவதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது மாவட்ட நிர்வாகம் சார்பில். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் நேற்று முதலே அனைத்து பகுதிகளிலும் கிட்டத்தட்ட கரூர் மாவட்டத்தில் காவேரி கரையோர பகுதிக்கு உள்ள 26 கிராமங்களை கண்டறிந்து அதில் ஒரு கிராமம் மட்டும் தவிட்டுப்பாளையம் கிராமத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரில் மூழ்கக்கூடிய நிலை ஏற்பட்டதால் நேற்றே அனைவரையும் அருகில் உள்ள திருமண மண்டபங்களில் அனைவரையும் பாதுகாப்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது 50க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. அதாவது தண்ணீர் பாதி மேலும் மற்றும் வீட்டிற்குள்ளும் தண்ணீர் நுழைந்துள்ளது. இதனால் அந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தற்போது அந்த வீட்டில் உள்ள பொருட்களை பத்திரமாக வெளியில் எடுத்து வருகின்றனர். குறிப்பாக 26 கிராமங்கள் கண்டறியப்பட்டு ஒரு கிராமம் தவிட்டுப்பாளையத்தில் மட்டுமே 50க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரில் சூழ்ந்துள்ளது. மற்றபடி அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும் விதமாக வருவாய்த்துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலமாக எச்சரித்து வருகின்றனர். மேலும் காவேரி ஆற்றில் இறங்கி குளிக்கவோ, துணி துவைக்கவோ மற்றும் மீன் பிடிக்கவோ வேண்டாம் என்ற மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தொடர்ந்து எச்சரித்து வருகிறார். இந்நிலையில் இன்று அதாவது கரூர் மாவட்டத்திற்கு கண்காணிப்பு அலுவலராக கைத்தறி துறை ஆணையரும் கண்காணிப்பு அலுவலருமாக இருக்கக்கூடிய டிபி ராஜேஷ் என்பவரும் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் என்பவரும் இன்று காலை முதல் தவிட்டுப்பாளையம் பகுதியில் அந்த தண்ணீர் சூழ்ந்த பகுதியில் நேரடியாக சென்று ஆய்வு செய்தார். மேலும் அந்த பகுதியில் இருந்து மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள அந்த குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். அனைத்து உதவிகளும் உங்களுக்கு செய்யப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் ஆண்டான் கோவில் மற்றும் மாயனூர் செல்லாண்டியம்மன் கோவில் கதவணை பகுதியில் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். பொதுமக்கள் அரசு உத்தரவிற்கு இணங்கும் விதமாக ஒத்துழைப்பு கொடுத்து காவிரி ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் எனவும் எச்சரித்து அன்புடன் கேட்டுக் கொண்டுள்ளனர். தற்போது தொடர்ந்து அதாவது மாயனூர் காவேரி என்பது முக்கடல் இணைக்கக்கூடிய காவேரி, அமராவதி, நொய்யல் என இணைக்கக்கூடிய திருமுக்கூடலூர் பகுதியில் 3 ஆறுகளும் தற்போது அமராவதியும் தண்ணீர் வருகிறது, நொய்யலும் தண்ணீர் வருகிறது. ஆகையால் மாயனூர் காவிரியில் தற்போது 2,16,000 கனஅடி வீதம் வருவதால் 2 புறங்களிலும் கரை புரண்டு கடல் போல் காட்சி அளித்து வருகிறது. பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து எச்சரித்து வருகிறது. நன்றி கார்த்திகேயன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டிருப்பதால் வெள்ளை மணல் கிராமம் தீவு போல் காட்சியளிக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரசன்னா. அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? அதாவது விஷ்ணு, சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் திறப்பால் தனித்தீவாக வெள்ளை மணல் கிராமம் தற்போது மாறியுள்ளது என கூறலாம். இங்கு உள்ள பொதுமக்கள் தற்போது தங்களது வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். அது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. அணையின் பாதுகாப்பு கருதி நேற்று 2,10,000 கனஅடி உபரி நீர் கல்லணை வழியாக கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் சார்பில் நேற்று வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தாழ்வான பகுதியில் உள்ளவர்கள் மேடான பகுதியிலும் தங்க அறிவுறுத்தியிருந்தனர்.
இந்நிலையில் தற்பொழுது கொள்ளிடம் ஆற்றில் 1,70,000 கன அடி தண்ணீர் செல்வதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 2 கரைகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனால் கொள்ளிடம் ஆற்று படுகை கிராமங்களான வெள்ளைமணல், நாவல்படுகை, முதலைமேடு திட்டு உள்ளிட்ட கிராம பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களில் தண்ணீர் உட்புகுந்துள்ளது. சுமார் 500 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்ட வெண்டைக்காய், கத்திரிக்காய், சோளம், முல்லைப்பூ உள்ளிட்ட பயிர்களை முற்றிலும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக வெள்ளைமணல் கிராமத்தில் 120 வீடுகளை சுற்றி தண்ணீர் சூழ்ந்து தீவு கிராமம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் இந்த பகுதி மக்கள் வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இங்குள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் உட்புகுந்து முடிகிறது. இவர்களை வீட்டை வெளியே கொண்டு வரவும் தற்போது கோரிக்கையை வைத்துள்ளனர். இதே போல முதலைமேடு திட்டு, நாவல்படுகை உள்ளிட்ட கிராமங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. ஆடு மாடு ஆகிய கால்நடைகளை தங்களது உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு அங்குள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு முகாமுக்கு வருவாய்த்துறையினர் அவர்களை அழைத்து செல்கின்றனர். தற்பொழுது வெள்ளைமணல் கிராமத்திலும் தண்ணீர் சூழ்ந்து வருவதால் அவர்களை மீட்க அந்த பகுதி மக்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். விஷ்ணு, நன்றி பிரசன்னா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.